ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் வந்து ஜீரகம் 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். அப்புறம் வந்து கருவேப்பிலை கழுவி வச்சுருந்தோம், அதை வந்து சேர்த்துருக்கோம். கருவேப்பிலை பழைய கருவேப்பிலை கருப்பாக இருக்குது அப்படின்னா எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். மிளகு வத்தல் 5 6 வந்து போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து வறுத்துட்ருக்கோம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வந்து எண்ணெய் கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறம் அதிலே வந்து நம்ம பூண்டு வந்து சேர்க்குறோம். பூண்டு வந்து 20 பல்லு போடலாம், போட்டால் நிறைய பூண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு, புளித்தண்ணி. இது வந்து புளித்தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கான புளிச்சாறு இதெல்லாம் சேர்த்தோம். எல்லாம் சேர்த்து ஒன்றா மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான அதிகமான குளிர்ச்சி உள்ள கால்சியம் நிறைய உள்ள கருவேப்பிலை குழம்பு நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த குழம்பு வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். சாதத்து கூட எதுனாலும் வச்சு வந்து சாப்பிடலாம். 4 5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை உரத்தை அரைச்சிருக்கனால ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அனைவரும் இனிதே வாழ்வோம்.